எலோஹிம் என்ற சிருஷ்டிப்பின் தேவனே துதிக்கிறேன். எசடா என்ற சர்வ வல்லமை பொருந்திய தேவனே உம்மை உயர்த்துகிறேன். என் மீட்பராகிய உம்மை உயர்த்துகிறேன். ஆல்பா ஒமேகா என்று அழைக்கப்படுகிற ஆதியின் அந்தவுமான என் தேவனே உம்மை வணங்குகிறேன். உம்முடைய கிருபைக்காக, கருணைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். இந்த நாடின் தியானத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்களை அருள வேண்டும் என்று மீட்பரின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். இந்த glorious name of Yehoshua Messiah I pray. ஆமென். முன்னுரையாக சில வேத வசனங்களை வாசித்து அது தொடர்பாக 3 பிரிவுகளாக வரலாற்று சம்பவங்களோடு தியானிக்க சில பாடல்களை பாட ஆண்டவர் அருள் செய்வாராக. இந்த நாடின் தலைப்பு நாகும் என்பதாகும். நாகும் என்ற பெயர் நாகும் புத்தகத்தில் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு பகுதியில் கூறப்பட்டுள்ளது. நாகும் எபிரேய வார்த்தை நாகும், கிரேக்க வார்த்தை நாவும், லத்தீன் வார்த்தை லைபர் நாவும். முன்னுரையாக நாகும் என்பவர் வேதாகமத்தில் 12 சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவர். நாகும் என்ற வார்த்தைக்கு ஆறுதல் அளிப்பவர், கம்ஃபர்டர் என்பது பொருள். அவருடைய புத்தகத்தின் சுருக்கம் The Lord is good, a refuge in trouble. He cares for those who trust Him. ஆண்டவர் நல்லவர், ஒரு அடைக்கலமானவர். ஆபத்து சமயங்களில் அவர் தம்மை நம்புகிறவர்களை விசாரிக்கிறார். அவருடைய நாகும் என்பவருடைய மெசேஜ், the burden of Nineveh, the work of mission of Nahum, the Elkoshite. Nahum has 3 chapters, 3 அத்தியாயங்களையும் 47 வசனங்களையும் கொண்டுள்ளதாக நாகும் புத்தகம் அமைந்துள்ளது. அவருடைய காலம் 663 to 654 கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலம். நாகும் புத்தகம் proclaims God's care on the Persian, Assyrian, containing God's wrath and His goodness. கடவுளுடைய சாபத்தையும் கடவுளுடைய அன்பையும் அசிரியர்கள் காலத்தில் கூறுவதாக அமைந்துள்ளது. நாகும் இப்படியாக பிரசங்கம் பண்ணினார். மனாசே அரசன் காலத்தில் யூதாவின் காலத்தில் அவர் பாடங்களை இவர்
ராஜாதிராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். முதலாவது பகுதி தியானம். நாமும் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள 12 சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவர். நாகும் என்ற வார்த்தைக்கு ஆறுதல் அளிப்பவர் என்பது போல் அவர் கிமு 663 முதல் 654 வரை உள்ள காலத்தில் வாழ்ந்தார். அவர் பிரசங்கித்தார். அனதர்சான். மலைகள் விலகினாலும் மாறாது கிருபை, மலைகள் விலகினாலும் மாறாது கிருபை, பர்வதம் நிலை பயந்தாலும் மறையாது கிருபை, பர்வதம் நிலை பயந்தாலும் மறையாது கிருபை. நீ நல்லவர், நீ வல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவரே, நீ வல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவரே. இரண்டாவது பகுதி தியானம். நாகும் நினிவே பட்டணத்தின் மேலுள்ள கரிசனை வாரத்தை குறித்து அவர் பிரசங்கித்தார். நாகமுடைய பார்வை, நாகும் என்ற எல்கோசிற்றினுடைய பார்வை, அவர் கடவுளுடைய நியாய தீர்ப்பு பற்றி அவர் பிரசங்கித்தார். அசீரியன் சிட்டி கடவுளுடைய சாபத்தையும் அவருடைய நியாய தீர்ப்பையும் கொண்டுள்ளது என்று அவர் பிரசங்கித்தார். அனதர்சான். மகிமை உங்களுக்கு, மாட்சிமை உங்களுக்கு, துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, இப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின் எங்கள் ராஜாவே, இப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உன் நாமம் வாழ்க, உன் அரசு வருக, உன் சித்தம் நிறைவேறுக. மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. தியானத்தின் மூன்றாவது பகுதி, இறுதி பகுதி, கடைசி பகுதி. நாகும் புத்தகம் இப்படியாக வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் மிகவும் நல்லவர், ஆபத்து சமயத்தில் அனுகூலமான துணை, அவர் நம்மை நம்புபவர் மீது கரிசனை உள்ளவராக இருக்கின்றார் என்று. அனதர்சான். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார். தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது, செல்லும் இடமெல்லாம்
கைவிடவே மாட்டார். நாம் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இறுதி ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் இன்று நாகும் என்ற வேதாகம 12 தீர்க்கதரிசிகளில் ஒருவரானவரை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாடின் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம். யெகோசுவா மேசியா என்ற விலையேறப்பட்ட நாமத்தின் மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். மறுபடியும் நாம் அடுத்த வாரம் மற்றொரு வேதாகம வார்த்தை அல்லது வேதாகம கேரக்டர் நபரை குறித்து வேதாகமத்திலிருந்து தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சாவா டவ் என்று நான் வாழ்த்துகிறேன். அதற்கு ஹேவ் எ நியூ பிளஸட் வீக் அஹெட். மீண்டும் ஒரு புதிய வாரத்தை நீங்கள் காண வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.